Assalamu alaikum. Welcome back to our $1 million. நம்ம இப்போ இந்த வீடியோல kingfish gravy எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா சூப்பரா செஞ்சிரலாம். இந்த கிரேவில நிறைய இஞ்சி துண்டும் மிளகும் சேர்ந்திருக்கிறதுனால கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ வீடியோஸை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இதுவரைக்கும் $1 million வீடியோஸை பார்க்கல, புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய சஜஷனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் இந்த ரெசிபிக்காக கிங்ஃபிஷ் எடுத்திருக்கேன். கிங்ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் இதில் நான் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இதை சேர்த்ததுக்கப்புறம் நான் பாதி லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜூஸாக எடுத்து இதில் சேர்த்துட்டேன். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்குறேன். இந்த கிங்ஃபிஷ் ஃப்ரைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக இதில் எண்ணெயும் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊறினா தான் இந்த மசாலா எல்லாமே ஃபிஷ் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம 2 பீஸாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல கிங்ஃபிஷ், அதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். நான் 2 பீஸ் தான் எடுத்து போட்டேன். ரெண்டுமே பெருசுங்கிறதுனால 2 மட்டும்தான் என்னால் போட முடிஞ்சுது. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த கிங்ஃபிஷ் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இஞ்சி துண்டும் மிளகும் சேர்ந்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட ஸ்பெஷாலிட்டியே இஞ்சியோட மனமும் டேஸ்ட்டும் தாங்க. இதில் இஞ்சி நம்ம சின்ன துண்டாக நம்ம நறுக்கி சேர்க்கறதுனால நம்ம கிரேவி சாப்பிடும்போது அந்த இஞ்சி துண்டையும் நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஃபிஷ் கிரேவி செஞ்சிங்கன்னா இந்தமாரி டைப்பில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த கிரேவி ரெசிபிக்காக 2 பீஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டை நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நான் அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயம் 2 சேர்த்தேன். நான் 2 பீஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 தான் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதோட 3 பச்சை மிளகாயை கொஞ்சம் கீறி விட்டுட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதோட நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மணத்துக்காக சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த கிரேவி ரெசிபிக்காக நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன்.
அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளையும் சேர்க்குறேன். அதோட மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். அடுத்து மல்லித்தூள் அதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு மசாலா கொதி போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுட்டேன். மசாலா கொதி போனதுக்கப்புறம் நான் இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கிங்ஃபிஷ், அதை சேர்த்துடலாம். நான் 2 பீஸ் மட்டும்தான் இதில் சேர்க்குறேன். நம்ம ஃபிஷ் ஃப்ரையை கிரேவியில் சேர்த்த உடனே ஃபிஷ் வந்து கிரேவியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். 2 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரையை பரட்டி போட்டுக்கலாம். பரட்டினதுக்கப்புறம் 2 நிமிஷம் அந்த கிரேவிலேயே ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோட நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இந்தமாரி கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிங்ஃபிஷ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வாசனைக்காக மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ஃபுல்லாக இஞ்சியோட மணம்தான் இருக்கும். இதில் இஞ்சி நறுக்கி இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கிங்ஃபிஷ் கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.